வெல்கம் டு ட்ரூத் ட்ரைல் ஃபேக்ட்ஸ். இது 1951 வருஷம் ஜூலை 2ஆம் தேதி. இன்னைக்கு நாள்ல அமெரிக்கால இருக்கிற தி அலமாண்டா அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சில பெயிண்டர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வேகமா ஓடி வந்து பெயிண்டர்ஸ் கிட்ட என்னோட பக்கத்து பிளாட்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க டோர் ஹேண்டில் ரொம்பவே சூடா இருக்கு, அந்த கதவை எப்படியாவது திறந்து விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓனரே வந்து கேக்குறதுனால அந்த பெயிண்டர்ஸும் கதவை திறந்து விடுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ரூம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா இருந்திருக்கு. அதுக்கு நடுவுல யாரோ ஒரு பெண்மணி சேர்ல உட்கார்ந்தபடியே எரிஞ்சு சாம்பலாகி கிடக்காங்க. இதை பார்த்து அவங்க எல்லாரும் கை கால்லாம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த பெண் யாரு, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய மிஸ்டீரியஸ் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ஒரு பாடியை எரிஞ்ச நிலையில போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒண்ணு அது மர்டரா இருக்கணும், இல்லனா அவங்களே ஏதாவது பண்ணி இறந்துருக்கணும். ஆனா இந்த ரெண்டுமே இல்லைனா அமெரிக்கால இருக்கிற புளோரிடால ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் மேரி ஹார்டி ரீசர். இவங்களுக்கு வயசு 67. இவங்களோட பையன் பேரு டாக்டர் ரிச்சர்ட் ரீசர். இவரை தவிர சொல்லிக்கிறதுக்கு சொந்தம்னு மேரிக்கு யாருமே இல்ல. ஆனா அவரும் இவங்களை விட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்துட்டு போவாரு. அப்படி ஒரு நாள் இவரு அம்மாவை பாக்குறதுக்காக வந்து எப்பவும் போல அன்னைக்கு டேவை அம்மா கூட ஸ்பெண்ட் பண்றாரு. நைட் ஆனதும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. ஆனா அவருக்கு அப்போ தெரியல இதுதான் அவங்க அம்மாவை பாக்குற கடைசி நொடிகள். இவரும் வீட்டுல இருந்து கிளம்பின உடனே மேரி ரீசர் அவங்க உட்கார்ந்து இருந்த சேர்லயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்டோட ஓனரோட பிளாட்டும் மேரியோட பிளாட்டும் பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கு. அப்படியே அந்த நைட்டும் போகுது. விடிய காலையில 5 மணியும் ஆகுது. வீட்டு ஓனருக்கு ஏதோ புகை வர மாதிரி இருந்திருக்கு. ஆனா ஓனரும் ஏதோ சமைக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதை பெருசா எடுத்துக்கிறாம விட்டுறாங்க. டைமும் ஓடுது. இப்படியே காலையில 8 மணியும் ஆகுது. இந்த டைம்ல தான் ஓனர் யார் யாருக்கெல்லாம் லெட்டர்ஸ் வந்திருக்கோ அவங்க வீட்டு டோருக்கு கீழே அதை போட்டுட்டு போறாங்க. அப்பதான் மேரியோட வீட்டு டோருக்கு கீழே இருந்து புகை வரத நோட் பண்றாங்க. உடனே டோர் ஹேண்டில தொடுறாங்க. ஆனா டோர் ஹேண்டில் ரொம்பவே சூடா இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்தவங்க பக்கத்து ஃப்ளோர்ல பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் நடந்ததை சொல்றாங்க. அந்த ஒர்க்கர்ஸும் உடனே கதவை திறந்து விடுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரே புகையா இருந்திருக்கு. அந்த புகைக்கு நடுவுல மேரி ரீசரோட சாம்பல் மட்டும் தான் அங்க இருந்திருக்கு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா மேரியோட உடம்பு ஃபுல்லாவே எரிஞ்சிருந்தாலும் அவங்க லெஃப்ட் லெக் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா போட்டிருந்த ஷூவோட அப்படியே இருந்திருக்கு. இதை விட இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா மேரியோட ஸ்கல், அதாவது மண்டவோடு சுருங்கி இருக்கிறத பாக்குறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆவரேஜ் ஹியூமனோட ஸ்கல் 18 இருந்து 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனா மேரியோட ஸ்கல் வெறும் 7 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. இந்த உலகத்துல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஹியூமன் பாடி சாம்பல் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அப்படி எரிஞ்சிருந்தா மேரியோட பிளாட் மட்டும் இல்லாம மொத்த அபார்ட்மெண்ட்டுமே எரிஞ்சு சாம்பலாகி இருக்கும். ஆனா இங்க மேரி உட்கார்ந்து இருந்த சேரை தவிர வேற எதுவுமே எரியல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சேருக்கு பக்கத்திலே இருந்த நியூஸ் பேப்பர் பண்டில்ஸ் மெழுகுவத்தின்னு எதுவுமே எரியல. இப்படி நடக்க சான்ஸ் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை மேரியோட உடம்பு மட்டும் 4 மணி நேரம் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட்ல எரிஞ்சிருந்தா பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு எது எரியுதுன்னு ஸ்மெல் வந்திருக்கும். ஆனா இங்க இவங்க பக்கத்து பிளாட்ல இருந்தவங்களுக்கு கூட புகையோ ஸ்மெல்லோ வரல. இதுல இருந்தே தெரியுது அவங்க பாடி 4 மணி நேரம் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட்ல எரியலன்னு. 30 மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒர்க் பண்ண டாக்டர் வில்டன் எம் கிராக்மேன்ங்கிறவரு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும்ங்கிற ஒரு ஐடியா கூட என்கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையிலேயே ஹியூமன் ஸ்கல் சின்னதாகிறத பார்த்தது மட்டும் இல்ல, கேள்விப்பட்டது கூட இல்ல சொல்லியிருக்காரு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எங்க இருந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது காஸ் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா இங்க காஸ் ஆஃப் ஃபயர் என்னங்கறதே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதுல FBI என்ன சொல்றாங்கன்னா மேரியோட பையன் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா மேரி சிகரெட் பிடிச்சிருக்கலாம். அப்படியே தூங்குனதுனால அவங்க சிகரெட்ல இருந்த ஃபயர் ட்ரெஸ்ல பட்டு எரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சு ட்ரெஸ் இல்லாத இடது கால் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா அப்படி ஒருவேளை ட்ரெஸ்ல நெருப்பு பிடிச்சிருந்தா கொஞ்ச நேரத்துல மேரி கத்தி இருப்பாங்க, இல்லனா ஓடவாவது செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மொத்த வீட்டுல ஒரு சிகரெட் துண்டை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த தியரி தப்புன்னு கைவிட்டுறாங்க. சரி, யாராவது வீட்டுக்குள்ள வந்து மேரிய கொலை பண்ணிருப்பாங்க வச்சுக்கிட்டா கூட மேரியோட சேர், டிரஸ், ஃப்ளோர்ல இருந்த மேட்னு எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணப்ப கூட பெட்ரோல், கெரோசின், கன் பவுடர்னு எரியிற மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸோட ட்ரேசஸ்மே இல்ல. சரி, கடைசியா என்னதான்ப்பா ஆச்சு, அவங்க எப்படிதான் இறந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ஃப்ளூயிட்ஸ் கேஸா மாறி ஃபேட், அதாவது கொழுப்பு எல்லாமே ஃபியூவலா மாறி நம்ம உடம்புல அசிடேட் அதிகமா எப்ப சுரக்குதோ அப்ப நம்ம உடம்பு ஒரு பட்டாசு மாதிரி மாறி ஒரே செகண்ட்ல வெடிச்சு சாம்பல் ஆகுறது. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா தன்னோட உடம்புல தீ பிடிச்சிருக்குன்னு புரியறதுக்கு முன்னாடியே வெடிச்சு சாம்பலாகி இருக்காங்க. இந்த கேஸ பத்தின உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.